ஷாலினி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது தாய் தான். அப்பேற்பட்ட தாயாகவும் தங்கையாகவும் மகளாகவும் மருமகளாகவும் அந்த உருவத்துக்கு நம்ம அந்த உறவோடைய அந்த பேர் நம்ம வகுக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் அந்த பெண் அப்படிங்கிற அந்த பிறப்பு. பிறந்ததிலிருந்து மண்ணிற்குள் செல்கிற வரைக்கும் அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு நம்மளை தலை வணங்கியே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட மகளிரை கொண்டாடும் விதமாக தான் மார்ச் 8ஆம் தேதி வருஷம் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். தஞ்சையின் சிங்கப்பெண்கள் ஜோஸ் ஆலுகாஸின் தங்க பெண்கள் அனைவரையும் வருக வருகவென்று ஜோஸ் ஆலுகாஸ் மற்றும் ஷாலினி டிவியின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி ஜோஸ் ஆலுகாஸில் மகளிர் தினம் ஃபங்க்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ குத்து விளக்கு ஏற்றி இந்த விழா சிறப்பிக்க வரப்போகிற அந்த கெஸ்ட் யாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். திருமதி டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள், துணை மேயர் தஞ்சாவூர். திருமதி புனிதா கணேசன் அவர்கள், பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். திருமதி தேவிகா அவர்கள், நிறுவனர் லிட்டில் ஸ்காலர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாஞ்சிக்கோட்டை. திருமதி அதுல் நிஷா அவர்கள், அஞ்சுமம் குழுமம் ஐயம்பேட்டை. திருமதி நசீமா பர்வீன், 15வது வார்டு கவுன்சிலர், அஞ்சுமன் குழுமம் ஐயம்பேட்டை. திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், நிர்வாக அதிகாரி, LIC VOC நகர் கிளை. திருமதி ஜோதிராணி அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், குளத்தூர். திருமதி புவனேஸ்வரி, SBI கிளை மேலாளர், VOC நகர். திருமதி மேரி ஷோபா அவர்கள், ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏலாக்குறிச்சி. திருமதி நிர்மலா, ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, வல்லம். திருமதி குமுதா, ஆசிரியை, அரசு உயர்நிலைப்பள்ளி, வெள்ளூர். திருமதி ராணி ராஜேந்திரன், இல்லத்தரசி, தஞ்சாவூர். திருமதி விசாலாட்சி, தாளாளர், JRK மழலையர் பள்ளி, தஞ்சாவூர். திருமதி அமல நிசிலா மேரி, ஆசிரியை, அரசு உயர்நிலைப்பள்ளி. குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க உள்ள மங்கையர்கள் அனைவரையும் ஜோஸ் ஆலுகாஸ் மற்றும் ஷாலினி டிவியின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்பதில் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லார் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த குத்துவிளக்கேற்றுற நிகழ்ச்சிகளை வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் வியாபார நோக்கத்துடன் இல்லாமல் பல சமூக தொண்டுகளை புரிந்து வருகிறது. அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லம், வசதியற்ற பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் கருணை உள்ளத்தோடு பல உதவிகளை செய்து வருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரை பல பெண்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். நம் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், மறைந்த தமிழக முதல்வர் அவர்கள், தற்போதுள்ள ஜனாதிபதி அவர்கள் எல்லோருமே தமிழ் மக்களுக்காக பல உதவிகளை செய்திருக்கிறார்கள், சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். மேலும் தற்போதுள்ள சில பெண்கள் மருத்துவத்துறையிலும் காவல்துறையிலும் கலைத்துறையிலும் வைத்தியத்துறையிலும் பல சாதனைகளை புரிந்து கொண்டு வருகிறார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். பெண்கள் அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் பெண்கள் நாட்டின் கண்களே. ஒரு ஆண்கள் வெற்றிக்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெண் உண்டு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரம் போல இந்திய அளவில் மேன்மேலும் உயர்ந்து வளர வேண்டும் என்று என் வாழ்க்கையின் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வணக்கம். எனது இனிய பொன்னான தருணத்தில் மாலை வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன். அனைத்து மகளிர்களுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் எங்களை வரவேற்று இத்தருணத்தில் இவ்வாய்ப்பினை வழங்கியதற்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களில் பதிய வைக்க விரும்புகிறேன். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று கூறியது போல மாதர்களே நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டில் ஜோஸ் ஆலுகாஸ் மார்ச் 8 உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புவது மாதரை போட்டிடுவோம், மாதரை வழங்குவோம். ஆண்களுக்கும் தான் சொல்றேன், மாதர் இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பிறப்பிற்கு காரணமாக இருக்கலாம்,
ஆனால் அந்த பிறப்பை உறுத்தாக்கியது மாதர் தான் என்பது அனைவரும் அறிந்தது. எனவே மாதரை வணங்கிடுவோம், மாதரை போட்டிடுவோம், மாதரை தொழுதிடுவோம், மகளிரை வாழ்த்தி வணங்குவோம். மகளிர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சகோதரியாய், மனைவியாய், மருமகளாய், மகளாய், இன்னும் எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன. அனைத்து உறவுகளுக்குமே நீங்கள் மனதார அவர்களை போற்றி வணங்குகிறீர்கள் என்றால் இன்றைய காலகட்டத்தில் சமுதாய ஒழுங்கீனம் என்பதே இல்லாமல் போய்விடும். ஆகையால் மாதர்களாகி நாங்கள் உங்களுக்கு அளிக்கின்ற வேண்டுகோளானது, மாதரை வணங்கி போட்டிடுவோம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்தீர்களானால் அது சிறிய வயதோ பெரிய வயதோ எந்த வயதிலுமே மாதரை போட்டிடுவோம் என்று நீங்கள் மனதார விரும்பினாலே போதும், தவறுகள் நடக்க வாழ்க்கை இருக்காது. மாதரை பூமிக்கு இணையாக கூறுகிறார்கள். ஏனென்றால் மாதர்கள் தான் எந்த தருணத்திலுமே பொறுமையை கையாளுகிறார்கள். ஆகையால் மாதராகி நான் இன்று மகளிர் தினத்தை ஜோசால் காசில் கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியை கொள்கிறேன். மாதர்கள் அனைவரும் ஒருமுறை அனைவருக்குமே சேர்த்து நமக்கும் சேர்த்து இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல எல்லாரும் மகிழ்ச்சியா தானே இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம், வணங்குவோம். அனைத்து ஆண்களுக்குமே இந்த தருணத்தை அளித்த பொன்னான நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜோஸ் அலுகாஸ் ஆந்திர மண்டல மேலாளர் ஹென்சன், தஞ்சாவூர் கிளை மேலாளர் நாசன், துணை மேலாளர் சுதீப் அவர்களை முதல் நன்றி கூறுகிறேன். இந்த உலக மகளிர் தின விழாவில் என்னை போன்ற வளர்ந்து வருகின்ற பெண்ணை இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அழைத்ததற்காக முதலில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் கூறுகிறேன். அந்த காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று கேட்டது. ஆனா இந்த காலகட்டத்தில் women education is most powerful weapon to change the world, not only world. Women education is most powerful to change the family. அதனால் பெண்கள் பட்டம் படித்து சாதனை படைக்காத துறைகளும் கிடையாது. சாதனை படைத்து அதில் வெற்றி பெற்ற பெண்கள் மிக அதிகம் உண்டு. எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்னை தெரசா, கல்பனா சாவ்லா, சகுந்தலா தேவி, கணிதத்துறை பேராசிரியர், இவர்களை எல்லாம் எடுத்துக்காட்டாக நாம் கூறிக்கொண்டே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இறைவனே ஒரு நல்ல ஒரு வலிமையை கொடுத்திருக்கின்றார். அதுதான் அவர்களுடைய மன வலிமை. பெண்கள் மிகவும் மன வலிமை படைத்தவர்கள். அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சமுதாயத்தில், குடும்பத்தில் எவ்வளவு பெரிய இன்னல்களை, சிக்கல்களை எதிர்கொண்டாலும் வீர பெண்மணியாக, சாதனை பெண்மணியாக இன்றைய காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைய உலக மகளிர் தின விழாவில் அனைவருக்கும் மிக மகிழ்வோடு உலக மகளிர் தின வாழ்த்துக்களை எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் ஜோஸ் அலுகாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாதுகாப்போம். நன்றி. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ணே வேளாண்மை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்குள்ள ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சிலபத்தில் இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்னோட மாஸ்டர் ஸ்னேகா தான். அவங்க மகளிராக இருந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டடாக இருக்கிறவங்க தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நான் கீழே போகிறப்பெல்லாம் எனக்கு மேக்ஸ் வேணாம், இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போல்லாம் கீழே போகிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை சரியில்லை நீ சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அச்சீவ்மெண்ட் கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த என்னோட மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸுக்குமே போனா இருக்கிறது என் மாஸ்டரும் என் பேரண்ட்ஸும் சொல்லலாம். நான் வந்துட்டு நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்னு எல்லா லெவலுக்கும் போயிருக்கேன். எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மேட்ச் கலந்துக்காம போனாலும் உன்னை கட்டி நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி நிற்க வச்சது என்னோட மாஸ்டர் தான். எனக்கு பெருமையா இருக்கு இவ்வளவு தூரம் வந்து என்னை நிற்க வச்சு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த ஜோஸ் அலுகாஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மாயன் சார், ஷர்லி மேடம் அவங்களாம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜோஸ் அலுகாஸின் புன்னகைகளோடு இங்கே புன்னகைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்ணினத்தை போற்றும் வகையில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகெங்கும் உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களின் அழகையும் திறமையும் பெருமையும் பற்றி பாடாத புலவர்களும் இல்லை, பேசாத மானிடமும் இல்லை.
அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்களின் நிலைமை இடைப்பட்ட காலத்தில் பல மூடப்பழக்க வழக்கங்களாலும் தவறான நெறிமுறைகளாலும் தலைகீழாக போய்கொண்டிருக்கின்றது. ஆண் குழந்தை பிறந்தால் பேரின்பம், அதுவே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் பெரும் கஷ்டம். ஏனென்றால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் உயிர் பிரியும் வரை இந்த சமுதாயத்தில் ஏற்படும் சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் ஏற்படும் செலவுகள் ஏராளம். அந்த நிலைமையை மாற்ற பெண்கள் ஒவ்வொருவரும் கல்வி கற்க வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண் என்பவள் சமையலுக்கும் கட்டிலுக்கும் எண்ணிய காலத்தில் பெண்கள் நினைத்தால் சமையலும் செய்வாள், சமயம் வந்தால் தன் புத்தியோடு சேர்த்து கத்தியை தீட்டி பகைவரை வென்றிடுவாள் என்பதற்கு உதாரணம் ஆங்கிலேயரை எதிர்த்த வேலுநாச்சியார் அம்மையார் என்பவரும் ஒரு பெண்தான். மண்ணை தாண்டி விண்ணில் பறந்த விண்வெளி பறவை கல்பனா சாவ்லா என்பவரும் ஒரு பெண்தான். அன்பு, இரக்கம் ஆகிய குணங்களோடு ஏழை எளியவருக்கு உதவி செய்த அன்னை தெரசாள் என்பவரும் ஒரு பெண்தான். காக்கி சட்டை அணிந்து கம்பீரமாக வலம் வந்த பெண் காவலர் இரண்பேடி என்பவரும் ஒரு பெண்தான். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் கூற்றுக்கு ஏற்ப இன்று பெண்கள் ஜனாதிபதியாக, முதல்வராக, பிரதமராக இன்று ஆணுக்கு நிகராக இந்த நாட்டையே ஆட்சி செய்து வருகின்றார்கள். பெண்களின் அழகை மட்டுமே ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் இன்று பெண்களின் ஆளுமை திறனை வியந்து பார்க்கின்றது. மண்ணில் விளைகின்ற விளைச்சல் தொடங்கி விண்ணில் ஏவுகின்ற ஏவுகணை வரைக்கும் இன்று பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை. அத்தகைய பெண்ணினமானது இன்று ஆணுக்கு நிகராக பல சாதனைகள் புரிந்தாலும் இன்று பல இடங்களில் பெண் கொலை, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொடுமை என்ற ஒரு சில பெண்ணுக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இத்தகைய நிலைமை மாற இந்த மகளிர் தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் பெண்ணியம் காப்போம் என்ற முடிவோடு இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம் ஜோசா அல்காசி நிறுவனர் அவர்களுக்கும், பாசத்துக்குரிய லாசர் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய செந்தில் சார் அவர்களுக்கும், அன்புக்கினிய ஹென்சன் சார் அவர்களுக்கும், கிரிசார் அவர்களுக்கும், என்னை அழகாக்கி கொண்டு மேலும் என்னை அழகாக்கிய இந்த நிருபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். First of all, I would like to thank the whole team of Josa Lucas for the invitation here. And இங்கே கூடியிருக்கிற எல்லா விமனுக்கும் என்னோட ஹாப்பி விமென்ஸ் டே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி இந்த டே எதுக்காக ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமென்னாவே ஸ்பெஷல் தான் இல்லையா? why a women is so special அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, she is the அக்ஷய பாத்ரா ஆஃப் வெல்பீயிங், ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இல்லையா? ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பெரிய டைட்டில் வின்னர்ஸோ பெரிய விஐபிஸோ நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். சிம்பிளான சாதாரண ஒரு விமனை கம்பேர் பண்ணாவே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாக்கா கூட அந்த ஃபேமிலி வந்து எந்த பிரேக்கும் இல்லாமல் சூப்பராக இருந்தான். பிகாஸ் எந்த இடத்துல தொய்வு இருக்கோ அவங்க வந்து அந்த ரோலாகவே மாறிடுவாங்க விமன். பட் பார்த்தீங்கன்னா வேற இந்த லேடிக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வீட்டு வாசல்லேருந்து வீடே பேசும், வீட்டுக்கே உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அதுக்கு விமென்க்கு சப்ஸ்டியூட் இல்லைன்றது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஜோசா லுகாஸ் இவங்களோட குரூப் ஆஃப் ஷோரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப யாரை டார்கெட் பண்ணால் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்குமோ அதை டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக கூகுளில் பார்த்தேன்னா 11 கண்ட்ரீஸில் தே ஹேவ் ஷோரூம்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தா வேர்ல்டு வைட் நிறைய ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அவங்க பிஸ்னஸ் அப்படின்றது என்னோட ஆசையாகவும் என்னோட ப்ரேயர்ஸாகவும் நான் சொல்லிக்கிறேன். அண்டு ஈவன் ஜுவல்லரி வாங்குறதுல கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேமிலிக்காக தான் பண்ணுறாங்க. வெரி வெரி ப்ரவுட் டு பி எ விமன்.
That's our wish. Everyone health and happiness always. ஓகே சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்குன்னு ஒரு நாள், அதாவது நம்மளை இப்போ இருக்கிற பிஸி ஷெட்யூல்ஸ்ல வந்து நம்மளே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரேர். அப்படிங்கும்போது நமக்காக ஒரு டே ஒதுக்கி அதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் தட். என் பேர் முருகா, அரசு பள்ளி ஆசிரியை, ஒரத்தநாடு வட்டம், வெள்ளூர் கிராமத்தில் ஒரு ஹை ஸ்கூல் 6th to 10th ஹேண்டில் பண்ணுற டீச்சர் நான். ஜோஸ் ஆலுக்காஸ் வந்து எனக்கு 10 வருடத்துக்கு மேலாகவே 10 வருஷத்துக்கு மேலாகவே நான் ஒரு கஸ்டமராக இருக்கிறேன். பர்சனலாகவும் தெரியும் எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மகளிர் தினம் ரொம்பவே ஸ்பெஷலாக நம்மளோட ஜோஸ் ஆலுக்காஸில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஆர்ட்ஸில் வச்சுருக்காங்க 50% வேல்யூ ஆஃபர் அப்படின்ட்டு. என்ன தான் அந்த ஆஃபர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற புது தங்க நகைகளுக்கு கிராமுக்கு 50 ரூபாய் கம்மியாகவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, அப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிராமுக்கு 50 ரூபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஆஃபர். அதே மாதிரி வைரத்தின் மதிப்பில் 25% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. பிளாட்டினத்துக்கும் வந்து 7% வரைக்கும் வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. வெள்ளி கொலுசுகள், மெட்டி, அரைநான் கயிறு, இது எதுக்குமே வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. நிறைய நியூ டிசைன்ஸில் நியூ கலெக்ஷன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த பிராண்டடில் முன்னாடிலாம் வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற நகைகள், அதாவது மஃபில்ஸ், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வந்து உள்ளே வந்து நகைகள் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே கிடைக்கிற ஜுவல்ஸ், இங்கே வாங்குகிற டிசைன்ஸ் வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரியான ஜுவல்ஸ் வந்து நம்மளோட ஜோஸ் ஆலுக்காஸில் டிசைனாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு இந்த டிசைன் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து அதை வந்து உங்களுக்காக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி மகளிர் தின செலிப்ரேஷன்ஸும் வந்து பார்க்கலாம்.
ஜாஸ் அலுகாஸ் நிறுவனத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கக்கூடிய கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் அருமை சகோதரி அவர்களே, பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, ஊராட்சி மன்ற தலைவர்களாக, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாக, மாமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, கல்லூரி பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜாஸ் அலுகாஸ் நிறுவனமானது தஞ்சை பகுதியிலே மிக சிறப்பாக தன்னுடைய தொழிலை உயர்த்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தஞ்சை மக்களோடு இணைந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுடன் அன்போடு பழகக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஜாஸ் அலுகாஸ் நிறுவனம் நடமாடி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இங்கு அனைவரும் நாம் பங்கேற்றிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் ஒரு பெண் என்பவள் அனைத்து சக்திகளையும் கொண்டவள், ஐம்பூதங்கள் என்று சொல்வார்கள். வான் போன்ற உயர்ந்த எண்ணங்களையும் வானலாவிய திறமைகளையும் கொண்டவள். தனக்கு அடக்குமுறைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அதை எதிர்த்து நிற்க நெருப்பாக மாறுபவள். எந்த சோதனைகளையும் தாங்கக்கூடிய நிலையில் ஒரு நிலமாக இருப்பவள். எப்படி நீராக கடல் அலை எழுந்து மீண்டும் விழுகிறதோ, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பத் துன்பங்களை அந்த நீர் போல எண்ணி அதை தாண்டி கடந்து வாழ்பவள். எல்லா நிலைகளிலும் எல்லோரையும் அனுசரிக்கக்கூடிய ஒரு காற்றாக திகழ்பவள். ஆகையால் தான் பெண்ணை ஐம்பூதங்களோடு ஒப்பிடுகின்றோம். அந்த வகையிலே பெண்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தையும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் ஏதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள் இந்த பகுதியிலே ஏழை எளிய மாணவிகள் நல்ல முறையில் கல்வி பெறுவதற்கு தன்னுடைய சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இங்கு வந்திருக்கின்ற அம்மையார் அவர்களும் சகோதரி அவர்கள் எல்லாம் தன்னை நாடி வருகின்ற, வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் தான் சார்ந்திருக்கின்ற பகுதிக்கு நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள். அதே போல கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் வளர்ந்த பருவத்தில் அவர்கள் எந்த இடத்தில் தடம் மாறாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைகளை சுட்டி காட்டுபவர்கள் தான் கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள். அதே போல பள்ளியினுடைய பருவம் என்பது குழந்தைகள் பெற்றோர்களை கடந்து அதிக நேரம் செலவு செய்யக்கூடிய இன்னொரு தாயாக விளங்குபவர்கள் தான் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள். அந்த வகையிலே தான் சார்ந்திருக்கின்ற எல்லா துறைகளிலும் சேவைகளை கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கெல்லாம் பிறருக்கு உதவியாக வாழ்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கின்றது. அந்த வகையிலே மகளிராகிய நாம் அனைவரும் பிறருக்காக வாழ்ந்து மற்றவர்களை உயர்த்தி இந்த சமுதாயத்தின் குறிப்பாக தஞ்சையின் வளர்ச்சியை உயர செய்வோம் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். ஸோ தஞ்சை மேயரா, துணை மேயரா தஞ்சாவூர் வளம் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி உங்களை ரோல் மாடலாக எடுத்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் நிறையா பார்க்குறோம், பெண்கள் தான் அதிகம் உங்களை வந்து இம்ப்ரெஸ் ஆகி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ், இந்த அட்வைஸை நான் சொல்லுவேன், என்கிட்ட கேட்குறவங்களுக்குலாம் இந்த அட்வைஸ் நான் ரெகுலராக நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன அட்வைஸ் பண்ணுவேன்? இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு வர்றது விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்துருச்சு. தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த கனவு நினைவாயிடுச்சு. இன்னைக்கு பல பேர் முயற்சி தான், அவங்களோட உழைப்பினால தான் இந்த உயரத்தை நாம் அடைஞ்சிருக்கோம். எல்லா நிலைகளிலும் பெண்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். ஒன்று தினமும் 5 மணித்துளியாவது சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா என்ற ஒரு நிலையை எல்லா பெண்களும் சிந்திச்சு பார்க்கணும். பிறருக்காக வாழ்கின்றோம், மற்றவர்களுக்காக நாம் நடமாடி கொண்டிருக்கின்றோம் என்று தன்னுடைய உடல்நலில் அக்கறை செலுத்தி இருந்து விடாமல்
தன்னுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் மிகுந்த பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய ரோல் மாடல் மட்டும் சொல்லுங்க. ஸோ உங்களுடைய ரோல் மாடல் இவங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய ரோல் மாடல் தமிழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பெண்கள் தினத்தில் மிக குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் பேசணும்னு நினைக்கல. அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவருக்கு துணைவியாக இருந்து ஒரு தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிவித்த தயாளு அம்மையார் தான் அவரை தாண்டிய ஒரு ரோல் மாடலாக அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவ்வளோ இந்தியாவே போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவருடைய மனைவி, எந்த கர்வமும் அவங்கள்ட்ட இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து வளர்ச்சிகளிலும் மிகப்பெரிய பங்கை கொண்டவர் அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் தயாளு அம்மையார். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஜோஸ் ஆளுக்கு சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததாக நம்முடைய கல்லூரி பாரத் காலேஜ் நிறுவனர் அவர்களோட சேர்வார். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை மேயர், என்னுடைய அன்பு தங்கை, என்னுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டவர், இன்று பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய உறவு முறையில் இருக்கக்கூடிய கலைஞரின் தாயாரின் பெயரை தன் பெயராக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அம்மா அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், காவல்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். நாங்கள் எல்லோரும் மகளிரும் தங்கத்தில் முதலீடு செய்வதனால்தான் எங்கள் பொருளாதாரம் தங்கி இருக்கிறது என்கின்ற நிலையை அடைவதற்காக இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் பல்வேறு வகையில் நிறைய சலுகைகளை அளித்து கொண்டிருக்கின்றது. நான் இந்த கடையின் நிரந்தர வாடிக்கையாளர் என்பதை சொல்லிக் கொள்வதில் மிக பெருமை அடைகின்றேன். ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தார் ஒவ்வொருத்தருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுடைய அம்மாவுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, சகோதரிக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பெண்கள் வந்து வணிகத்தில் மட்டும்தான் தனித்து வர முடியவில்லை. மற்ற துறைகளில் எல்லாம் சாதித்து இன்று காவல்துறை அதிகாரியாக, உள்ளாட்சி மன்ற உறுப்பினராக, நம்முடன் வந்திருக்கிற துணை மேயர் எதிர்காலத்தில் என்னவாக போகிறார் என்கின்ற ஒரு ஆசையில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை நான் எதிர்பார்க்கின்ற இடத்தில் வந்துவிட்டால் நாம் எல்லாம் இன்னும் சுதந்திரமாக இருக்கலாம் என்கின்ற வாழ்த்து செய்தியும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். ஏன்னா பெண்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கும்போதுதான் அவருடைய எல்லைகள் விரிந்து தெரியும். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக அழகான பதிலை சொன்னார்கள். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய தங்கை என்னை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவார்கள், அக்கா உங்கள் உடம்பு பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஏதோ பண்ணது. ஏன்னா அவர் மருத்துவர் இல்லைவா, பார்த்த உடனே உளவியல் ரீதியாக என்னை கண்டுபிடிச்சி சொல்லி இப்போதான் ஒரு சொன்ன பேச்சை நான் கேட்டு மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்திருக்கேன். ஆகவே எண்ணங்களால் நாம் வலிமையாக உள்ளவர்கள். ஆண்கள் உடல் வலிமை என்று சொன்னால் பெண்கள் மன வலிமை உள்ளவர்கள். அந்த மன வலிமையை யாராலும் வீழ்த்த முடியாது என்கின்ற செய்தியை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு பணிபுரிகின்ற அத்துணை பெண்களும் ஒரு அழகான நல்ல ஒரு திறன்மிக்க பெண்களாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறதே ரொம்ப கடினம். நீங்கள் எல்லோரும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், கல்வியில் மேம்பட வேண்டும். அம்மா துணை மேயர் அவர்கள் சொன்னதை போல சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் போராட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்ககிட்ட அதே கொஸ்டின். ஸோ நீங்கள் அடிக்கடி சொல்கிற பெண்களுக்கெல்லாம் சொல்கிற கல்லூரியில் ஒரு நிறுவனராக இருக்கீங்க. ஸோ நிறைய பெண்களாக இருப்பாங்க, கல்லூரி பெண்கள். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னா, பெண்கள் யாரிடமும் அழவும் வேண்டாம், யாரையும் தொழவும் வேண்டாம் என்கின்ற செய்தியை நான் அடிக்கடி சொல்வேன். அதனால் யார்ட்டையும் அழவும் கூடாது, யாரையும் தொழவும் கூடாது. உங்களுடைய ரோல் மாடல் யார் சொல்வீங்க? என்னுடைய முன்னோடி என்னுடைய அம்மாச்சி, என்னை அம்மா பெற்ற என்னோட பாட்டி தான் என்னோட ரோல் மாடல். இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற பெண்களுக்கான ஒரு அடக்குமுறை. ஸோ ஒரு பெண் வந்து போஸ்ட் போட்டாலே வந்து தேவையில்லாத ஒரு மெசேஜோ அவங்களை பற்றி தேவையில்லாத ஒரு அவதூறு செய்திகளோ பரப்புற இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்கிற விரும்புகிற ஒரு விஷயம்? அந்த சோசியல் மீடியா என்பது வளர்ச்சி பாதையில் நம்முடைய துணை மேயர் அவர்கள் போடுகின்ற செய்திகளை இன்று கூட நான் பார்த்து அவர்களை நான் பாராட்டினேன். அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் நல்ல செய்திகளை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்வதை விட நாம் பகிர்கின்ற கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பயனுடைய கருத்துக்களாக இருந்தால் எந்த விமர்சனத்தையும் நாம் எதிர்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து.
பாரத் கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர், அதாவது எனக்கு பக்கத்தில் நிற்கவே பயமாக இருக்குது. நான் மேடமோட காலேஜில் தான் படித்தேன். இந்த அளவுக்கு பக்கத்தில் நின்று பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. திருமதி புனிதா கணேசன் மேடம் அவங்க கூட தான் இருக்கேன். எனக்கு பேர் சொல்லவே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வணக்கம் மேடம், உங்களுக்கு முதல்ல இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் காலேஜில் உங்களோட கல்லூரியில் தான் நம்ம கல்லூரியில் தான் வந்து நானும் பயின்றேன். அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கோல்டன் டேஸ் போர் பிபிஏ மேம் சாய்னிக்கு. அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். நம்ம கல்லூரியிலையும் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள் மேடம், எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கீங்க? இன்றைக்கி மகளிர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அந்த சந்தோஷத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. என்னுடைய அன்பு மகளும் மாணவியுமான சாய்க்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். போராட்ட நாளாக மாறி இன்று கொண்டாட்ட நாளாக மாறி இருப்பது மகளிருக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கின்றேன். ஒவ்வொரு மகளிரும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் இன்றைய நாள் கொண்டாடிட்டு இருக்கு. அரசியலிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வர வேண்டும். கண்டிப்பாக அது இப்போ நாடே உழுக்குன ஒரு சம்பவம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நடந்திருக்கு இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் மைண்டில் அதை ஒரு 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 அழியா இதுவாக ஓடிட்டுருக்கு, அழியா ஒரு கீறலாக இருக்குது. இது எல்லா மகளிர் தினத்துக்குமே இது வந்து இது ஞாபகம் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? அவர்களை மனிதர்கள் என்று சொல்வதை நான் வெட்கப்படுகின்றேன். மனித மிருகங்களை, ஒரு நாயை, ஒரு வேட்டையாடுகின்ற மிருகத்தை வந்து கருத்து சொல்வதில் விருப்பமில்லை. இருந்தாலும் அன்பு குழந்தையை இழந்த ஒரு துக்கத்தில் 2 நாட்களாக உணவு கூட உண்ண ஒரு மனமில்லாமல் தான் மனசு சோகப்பட்டுருக்கு. ஆகவே அந்த மனநோயாளிகள் என்ன சொல்லலாம், அவங்கள வந்து மனித மிருகங்கள், மனநோயாளிகள், இவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து தக்க முறையில் தக்க தண்டனை, இது மாதிரி வாழ்நாளில் இனிமேல் யாருமே செய்யக்கூடாதுங்கிற தண்டனையை அரசு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், மாறுதலாக இருக்கும். அந்த வயசு குழந்தைங்களுக்குன்னு சில அட்வைஸ் இருக்கும் இல்லையா மேம்? ஏன்னா அடல்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை தான் நம்ம அடல்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும். அந்த 9 வயது குழந்தைக்கு வந்து வெளி உலகமே, தாய் தந்தையை தாண்டி டீச்சர்ஸை தாண்டி அடுத்த உலகமே வந்து அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு, அதான் அந்த வயது குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆண் குழந்தையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. குழந்தைத்தனத்தை விட்டு மாறும்போது தான் பிரச்சனையாக இருக்குது. அது மாதிரி குழந்தைகிட்ட வந்து சொல்லி காட்டி செய்கிறத விட வாழ்ந்து காட்டி சொல்லணும்.
அப்போ பெற்றோர்கள் வந்து வாழ்ந்து காட்டி இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், தனியாக போகக்கூடாது, உறவினர்கள் இருக்காங்க, நீ எங்கே போனாலும் நண்பர்களோட போகணும், நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். தன்னுடைய குழந்தைய வந்து பெரிய பாண்டிங்காக ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வைக்கும்போது தான் இந்த மாதிரி சிக்கல் வருது. உறவுகள் தெரியாமல், நட்புகள் தெரியாமல், சொந்த பந்தங்கள் தெரியாமல் வளர்க்கும்போது அந்த குழந்தை தனிமைப்பட்டு போயிடுது. ஆக இந்த நிகழ்ச்சிகளை நான் தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைத்தனத்திலேருந்து விடுபடுறதுனால வர்ற சிக்கல்கள் தான் இவ்வளவும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கும் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னுடைய என்ன சொல்ல தெரியல அந்தளவு, அம்மா அப்படி சொல்லிக்கலாம். எனக்கு நடுங்குது, பேச முடியல, அந்தளவுக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களும் வந்து நான் காலேஜில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கும் ஒரு நிகழ்வு நடந்தது. அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த பொங்கல் டே ஃபங்க்ஷன் அன்றைக்கி வீர பெண்மணியாக அவங்க நடைபோட்டு வரும்போது நாங்கள்லாம் நம்பவே இல்லை. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து அவங்கள பார்க்கும் போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட வீர பெண்மணிக்கு என்னுடைய வீர வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. நிச்சயமாக என்னுடைய மகளும் பிற்காலத்தில் பேசப்படுகின்ற, இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசப்படுகின்ற பெண்மணியாக வர வேண்டும், திரைத்துறைக்கும் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் மகளிர் தின விழா ரொம்ப சூப்பராக நடந்தது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம். பிளாட்டினம் செக்ஷனில் வந்து இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் பிளாட்டினமில், செயின்லேருந்து பிளாட்டினமில் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி செயின்லேருந்து வச்சுருக்காங்க. அந்த சைடு டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த சைடு சில்வர் வச்சுருக்காங்க. அண்ட் படியேறி வந்தீங்கன்னா கோல்டில் தோடு, அப்புறம் வந்து ரிங் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவாக வந்திருக்கு. அதே மாதிரி மகளிர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் வந்து பழைய தங்கத்தை கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கூட கொடுத்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து புது தங்க நகை வந்து வாங்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 50 ரூபாய் வந்து கம்மியாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வைரத்தின் மதிப்பில் 25%, பிளாட்டினத்தின் மதிப்பில் 7% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மகளிர் தின ஆஃபர். இது வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு கொடுக்குற ஆஃபர். ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. கலெக்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்குது. அதுமாரி வெள்ளி செக்ஷனில் வந்து வெள்ளி கொலுசு, அரைநான் கயிறு, மெட்டி, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து செய்கூலி சேதாரம் ரெண்டுமே வந்து கிடையாது. வெள்ளி கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மெட்டியில் ஆரம்பித்து வெள்ளி குடம் வரைக்கும் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். குடம்னா சாதாரணமாலாம் இல்லை, நிறைய டிசைன் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதோடு வந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனிதா. நன்றி.